ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சிவகங்கை கேமர். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் கேமிங் வீடியோ. ஸோ ஏதாவது ஒரு சின்ன தப்பு இல்லை, பெரிய தப்பு கூட இருக்கலாம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் அது ஏதாச்சும் இருந்தால் பொறுத்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்குற எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் ரோப்ளாக்ஸ் அப்படின்ற ஒரு கேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் நான் என்னோடய கேமிங் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதில் எக்கச்சக்கமான கேம் இருக்குது. அதில் அரைஸ் அப்படின்ற இந்த கேமை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த கேம் எடுத்திருக்கேன்னா, இந்த கேம் தான் நான் முதல்ல விளையாட ஆரம்பித்தது இந்த பிளாட்ஃபார்ம், ரோப்ளாக்ஸ் பிளாட்ஃபார்மில். ஸோ எதுக்கு இதையே பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்கேன். இந்த கேம் பெரிய விஷயம்லாம் அந்த கேம்லாம் இருக்குது. இதில் வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி நம்ம ஷேடோ ஆஃப் டீமில் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு சாம்பிள் பார்ப்போம் வாங்க. தம்பியெல்லாம் போய் அடிங்க. இவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதையும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த கேமை பற்றி ஒவ்வொரு இதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போடா என்னாச்சு? டேய் என்னாச்சு? ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஆச்சு. ரைட், ஓகே, சரி கிளம்புவோம் கைஸ். இருங்க கைஸ் வரேன். ஏறாடி சூப்பர், இது ஏறாடி நல்லா இருக்குடா, போண்டா. வேற கோமாளித்தனம் பண்ணியிருக்காங்க கைஸ் நேரத்தில். டேய் அடே இருங்க கைஸ் வரேன். ஓகே, சக்ஸஸ். அது வந்துட்டு ஜம்ப் பண்ணிட்டேங்க தெரியாமல், அதனால் அந்த பிரச்சனை. ஸோ இந்த கேம் நான் ஆல்ரெடி விளையாண்டுருக்கேன். எந்த வேர்ல்டில் முடிச்சேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவன் சொன்னதுக்காண்டி ஃபஸ்ட் டைம் விளையாண்டது இந்த கேம். கூட கொஞ்ச நாள் விளையாண்டேன். அதுக்கப்புறம் இந்த கேம் தொட்டு கூட பார்க்கல. வேறு நிறைய கேம்ஸ் விளையாண்டேன் கைஸ். ஸோ ரேண்டமாக ஒரு பிளேஸுக்கு போகணும். ஆல்ரெடி விளையாண்ட பிளேஸுக்கு கூட போய் நான் பார்த்தேன். இந்த ஐலாண்ட்லாம் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு அனிமே சீரீஸை பேஸ் பண்ணி தான் கைஸ் உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஐலாண்டும் ஒரு அனிமே சீரீஸை குறிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தோம்னா நருட்டோ, ட்ராகன் பால், அப்புறம் அரைஸ், இன்னும் நிறைய சீரீஸ் எனக்கு தெரியாது. என்னென்னா அவ்வளோ பெரிய அனிமே ஃபேன்லாம் கிடையாது. பட் ஸ்டில் இது அவங்க சொன்னது அது மூலமாக தெரியும். அந்த சிம்பிள்ஸ் அவங்கெல்லாம் சொன்னாங்க, அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பெரிய அனிமி ஃபேன் இல்லை கைஸ், நான் மார்வல் ஃபேன். ஆமாம், ஓகே கைஸ் வந்தாச்சு. இது வந்துட்டு நருட்டோ பேஸ் பண்ணி உருவாக்கும் ஐலாண்ட் கைஸ். அவங்கள்ட்ட பார்த்தாலே தெரியும். நருட்டோ ஃபேன்ஸ் இருந்தால் கரெக்டாக கண்டுபிடிச்சி போடுவீங்க பார்த்தோன்னே. வாங்க கைஸ் பார்ப்போம். அந்த கைஸ் இதுக்காரு என்னதாச்சு? ஏ தம்பி, இப்படி தான் கைஸ் அவன் பண்ணுறான். அடிக்கடி பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டே இருக்கான். இருங்க வரேன் ஒரு நிமிஷம். எல்லா கைகளா அங்கே ஒரு சாம்பிள் காட்டுறேன் கைஸ் பாருங்கள். இந்த கேரக்டர் நருட்டோ ஃபேன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி போடுவீங்க. எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு கண்டிப்பாக தெரியாது கைஸ்.
இதுவரை எந்த அனிமே பார்த்ததில்ல கைஸ். என்ன பண்ணுறது? இந்த ஐலாண்டில் நம்ம ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு கைஸ். இந்த ஐலாண்டும் அது போய் நம்ம ஸ்பானான ஐலாண்டு எல்லாமே நம்ம வின் பண்ணி பெரிய லெவலில் இருக்கோம் கைஸ். ஸோ இவங்க நம்ம சின்ன பையனுங்க ஒரு ரெடி அடிச்சா சொல்லி முடிச்சிடும். சின்ன பசங்களுக்குலாம் நம்ம சண்டை போடாங்க கைஸ். நாங்கள் வேறு எங்கிட்டாச்சும் போவோம். இங்கே இருக்கிறாங்க சின்ன பொடி பசங்க. இதாங்க கைஸ் நம்மகிட்ட இருக்க ஷேடோ டீம். இவங்கெல்லாம் நம்ம வந்துட்டு அட்டாக் பண்ணி நம்ம வந்துட்டு பிடிச்சி வச்சுருக்கோம் நம்மளோட ஷேடோஸாக. வேறு ஐலாண்டு இருப்போம். இங்கே கூட சின்ன பசங்க அவங்க கூட சண்டை போட்டுருக்க நமக்கு டைம் கிடையாது. ஆக்சுவலாக சொன்னால் எனக்கு இந்த கேமில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கைஸ். அதாவது இந்த பிளாட்ஃபார்மில் இந்த அரேஸ் கேமில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணுறா நம்ம மட்டுமே இப்போ அடிச்சிருக்கணுன்ற மாதிரி இருக்குன்னா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பிடிக்காது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஸ்டில் நல்ல கேம் ஒரு நல்ல கேம் அவ்வளோதான். ஏன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தம்பி க்ரியேட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இதை க்ரியேட் பண்ணி ஒரு 2 years இருக்கலாம். இப்போ அவன் 10th படிக்கிறான். 9th or 8th சம்திங் படிக்கல அந்த கேம் க்ரியேட் பண்ணாங்க. 9th படிக்கலை. சரி கைஸ். இப்போ அடுத்து ரேண்டமாக ஐலாண்டு போகிறேன். இது போயிருக்கேன்னா எந்த ஐலாண்டு இதுக்கு முன்னாடி விளாண்டேன். பட் ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்குது, அது ஸ்னோவாக இருந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி அந்த ஐலாண்டு அது என்ன சிம்பிள்லாம் ஞாபகம் இல்லை கைஸ். இது இல்லை கைஸ், இது வேறு ஏதோ. சரி பரவாயில்ல, வாங்க போவோம். சும்மா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் அது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடித்து பார்ப்போம். ஆமாம் கைஸ், அந்த லெவல் குறையுது பார்த்தீங்களா, கொஞ்சம் மாதிரி குறையுது. அங்கெல்லாம் ஒரு ரெடி தான் இந்த ஐலாண்டில். இதோட பவர்ஃபுல்லாக இருக்காங்க கைஸ். இவங்க ரொம்ப பவர்ஃபுல், பட் ஸ்டில் பவர்ஃபுல் தான். இந்த இதில் நான் விளையாண்ட கேம் வந்துட்டு நிறையன்னு சொல்கிறேன். ஒரு 2 கேம் நான் ரொம்ப விளையாண்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். இப்போ விளையாண்டதுன்னா இப்போ வந்து மிக்சிங்க எல்லா கேமும் தோன்றப்போ ஒரு கேம் விளையாடுவீங்க இதில். அதனால் இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான கேம் கிடையாது. ஏதாச்சும் கேம் மாற்றுது. முதல்ல விளையாண்டது 2 கேம் இதுதானே, அது மட்டும்தான் விளையாடு இதுக்குள்ளே வந்துட்டு. அப்புறம் எல்லா கேமும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அந்த 2 கேம் முதல்ல விளையாண்டது என்னென்னா, அதாவது விருப்பப்பட்டு விளையாண்ட கேம் என்னென்னா ஜிகா மென்ஷன் டைக்கூன், அப்புறம் டீலர்ஷிப் டைக்கூன் ஒன்று இருந்துச்சு. 2 கேம். அது 2 தான் நான் வந்துட்டு விருப்பப்பட்டு உட்காந்து பொழுதோடு விளையாடிக்கிட்டு இருப்பேன். இங்கெல்லாம் சின்ன பசங்க இருக்கா, நம்ம பெரிய பையலாக போய் அடிப்போம். எங்கிட்டு அந்த ஒருத்தர் இருக்காங்க கைஸ், அவனை போய் அடிப்போம். அப்போ தான் நம்ம டீம் ஸ்ட்ராங்காக. எதுவுமே கம்ப்ளீட் பண்ண கைஸ் அப்படியே இருக்குது. எங்கே என்ன அடிக்காமல் இருக்கீங்க, போய் அடிங்க. நான் போனேன் பைத்தியக்கார பசங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டோம்னா இங்கே வந்து அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுன்ற திங்கிங் முன்னாடிலேருந்தே இருந்துச்சு கைஸ். ஒரு ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு சொன்னால் அதை சரி பார்ப்போம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு இருந்தேன். ஒரு கன்ஃபர்மேஷன் வரல. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு
சேனல் இன்ஸ்டாவில் ஒருத்தவங்க சேனல் அனுப்பிச்சாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அவன் என்ன சஜஸ்ட் பண்ணான், நீ ஏதாச்சும் ஃபுட் ரிவ்யூ கேமிங் அது மாதிரி போடுறா அப்படின்னா. இன்னொரு ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவன் ரொம்ப க்ளோஸ். அவங்களுக்கு சொன்ன அது மாதிரி அதான் நல்லா இருக்கேன்னு மித்த நேரத்தில் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். சரி போடுவோம், என்னென்ன ஐடியாஸ் பண்ணிட்டு விட்டுருவோம். அதாட்டு அதை மறந்துடுவேன், எதாவது வேலையாக மறந்துடும். இந்த டைம் என்ன ஆச்சுன்னு தெரில. சரி நல்ல ஐடியா இருக்குன்னு அப்போயே எடுத்தேன். அப்போயே ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டு விட்டேன். இன்றைக்கி உட்காந்து அடுத்து கொஞ்சம் நேரத்தில் இந்த கேம் அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் எல்லாம் சந்தோஷம் எப்போங்களா அடுத்து அந்த ஷார்ட்ஸ் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு சரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு கேமிங் வீடியோவும் ப்ளே பண்ணி போட்டுருவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி போட்டாச்சு கைஸ். அதான் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு மெயின் ரீசன். நான் அப்படி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது வீட்டில் தெரியாது, வேறு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்குமே அவ்வளோ பேருக்கு தெரியாது கைஸ். ஒரு காலேஜில் அதாவது எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்கா ஒருத்தவங்களுக்கு தெரியும். அப்புறம் அங்கே காலேஜில் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா கைஸ், அவனுக்கு தெரியும். உங்கள் 5 பேருக்கு மட்டும்தான் இதை பற்றி தெரியும், சொல்லியிருக்கேன். வேறு யாருக்கும் இதை பற்றி சுத்தமாக தெரியாது கைஸ். கொஞ்சம் சேனல் நல்லா வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் அடுத்து என் சேனல் கொஞ்சம் பெருசுனா அதை அப்படியே டெவலப் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லுவோம் அப்படின்னு இருக்கேன். இல்லையா அப்படியே இழுத்து மட்டும் போயிட்டே இருப்போம், அவ்வளோதான் கைஸ். ஸோ என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள். ஆமாம் கைஸ், உங்கள் கையில் தான் நம்ம சேனல் ஓடுறதும் இழுத்து முடி படுக்கிறதும். அடிச்சுக்கிட்டே இருக்கேன், சாக மாட்டேன். எவ்வளோதான் குறைஞ்சிருக்கா சரி. மறக்காமல் வீடியோ பார்த்து இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஓகே ஓகே, எதாவது லேட்டஸ்ட் அப்டேட்னால் நான் அதில் கொடுப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ணுறது இல்லை ஏதாவது அப்டேட் எதுவாக இருந்தாலும் நான் அதில் கொடுத்துருவேன் இன்ஸ்டாவில். இதே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிச்சிங்கன்னா அது வந்துடும். டேய் பிச்சு அடிங்கடா, ஏன்டா யாருமே தள்ளி வந்தால் வந்துடுவேன். போங்கடா போய் அடிங்கடா, ஏழு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. ஆமாங்க என்ன சொல்லிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம அதில் கொடுத்துருவோம். அதுவும் அதே பேர் தான் கைஸ், சிவாங்கி கேமர் அதே பேர். ஆனால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஆமாம், விளையாண்ட கேம்ன்ற காரணத்துக்காக தான் கைஸ் இருக்கேன். ஒரு ஃபேவரட் கேம் சொல்ல ஸ்டில் ஒரு குட் கேம், அவ்வளோதான். அது ஃபஸ்ட் விளையாண்ட கேம்ன்றனால ஸோ இதையே ப்ளே பண்ணி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு போட்டிருக்கேன். பிடிச்ச அந்த 2 கேம் நெக்ஸ்ட் அப்படியே வரும். பிடிச்ச கேம்ஸ், பிடிக்காத கேம்ஸ், தெரிஞ்ச கேம், தெரியாத கேம், புரிஞ்ச கேம், புரியாத கேம். ஆமாம், இப்படி எல்லா கேமும் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருப்ப ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, தெரிஞ்சால் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த கேம் அந்தளவுக்கு பெரிய இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது. ஐ எம் ஆல்சோ பேசிக் பிளேயர் கைஸ். கேம் வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் கைஸ் விளாட்றது. அதில் போட்டு அடிச்சு லெவல் ஏற்றி அந்தளவுக்குலாம் நான் வந்துட்டு ரொம்ப வெறி கொண்ட வேங்கையாக விளாட மாட்டேன். ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொஞ்ச நேரம் விளாடுறேன், அதை வச்சுருக்கேன் கைஸ், அவ்வளோதான்.
கேம் இஸ் என்டர்டைன்மெண்ட், நாட் அ லைஃப். அப்புறம் இதிலே வந்துட்டு நம்ம வந்துட்டு அதாவது நிஜ காசு கொடுத்து வாங்குற மாதிரி சில ஆக்சஸ்லாம் இருக்குது. அந்தளவுக்குலாம் நம்மளுக்கு வந்துட்டு பவர் இல்லை. ஸோ ஃப்ரீயாக இருக்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணி நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனாலே ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண இன்கேஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், பட் ஸ்டில் ஐ ட்ரை மை பெஸ்ட் கைஸ். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஆக்சுவலாக நம்ம இந்த ஷேடோ ஒரு கேரக்டரே நம்மளோட ஸ்கின்னாக வைக்க முடியும் கைஸ். என்ன கைஸ் வர மாட்டேது. சரி இருந்துட்டு திரும்பி ட்ரை பண்ணுவாருங்க. ஆச்சு பட் வர மாட்டேது. சரி என்னமோ எதை பிரச்சனை ஆகிடுச்சு காசு எனக்கு பார்த்துக்கலாம். பாருங்க இவ்வளோ அடி அடிச்சு இவ்வளோதான் கேஸ் கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ அடித்து இனி கொண்டுட்டு நம்ம ஷேடோ சேர்க்கறது வாய்ப்பே இல்லை கைஸ். இருந்தாலும் பைத்தியக்கார மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கேமோட பேசிக்குள்ளே தான் கைஸ். நம்ம திருப்பி கூட அடிக்க மாட்டானுங்க. அடித்தா நம்ம அடிச்சு இங்கே சேர்த்துக்கிட்டு அது அவ்வளோதான் கைஸ். திருப்பி அடித்தோம்னா நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். போட்டு அடிக்கிறதுனால கொஞ்சம் நல்ல கேமாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இன்னும் நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நிறைய கேம் இருக்குது கைஸ். ஒன்றா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் உங்களுக்காக. நீங்களும் இந்த கேம் ப்ளே பண்ணுற யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் என்ன கேம் விளையாடணும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள். எனக்கு தெரிலன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா கைஸ்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள். இல்லை தெரியாத விஷயத்த என்கிட்ட கேட்குறனான்னு கேளுங்க. நான் தெரிஞ்சால் சொல்கிறேன், இல்லை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இவனை அடித்து இன்றைக்கி நம்ம கரை ஏற்ற முடியாது. நம்ம வேலையை பார்த்து கிளம்புவோம் கைஸ். இப்படிதான் கைஸ். இதை வந்துட்டு ஒவ்வொரு இதாக போயிட்டு ஒவ்வொரு ஐலாண்டாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க கைஸ். ஆனால் லாஸ்ட்டாக எங்கே விட்டேன்னு தெரியல. ஆனால் அது நம்ம அடித்து ஓரளவுக்கு சீக்கிரம் ஜெயிக்க முடியும் கைஸ். பட் எங்கே விட்டேன்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க, கண்டுபிடிப்போம். இது மாதிரி ஒவ்வொரு ஐலாண்டோட இந்த குறிப்பிட்ட பிளேஸில் வந்துட்டு அதாவது போட்டு இது பண்ணுறவங்களும் வெப்பன் ரெடி பண்ணுறவங்களும் ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் இருப்பான். பைரட் ஷிப் நல்லா இருக்கே, அதே வாங்கிடுவோமா கைஸ்? என்ன சொல்கிறீங்க? பட் தேவையான டைமண்ட் இருக்குது, 3 மில்லியன் இருக்குது. 300K தான் போட்டிருக்காங்க. வாங்கியாச்சு கைஸ். கியூப் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஐலாண்ட் தான் எதுவுமே கரெக்டாக தெரில கைஸ். இப்போ வந்தது கூட அந்த நருட்டோ சிம்பிள் தெரியும். ஆனால் கரெக்டாக இங்கே வந்துட்டேன். மித்ததுக்கெலாம் அடுத்து இது எந்த ஐலாண்டு எனக்கு தெரியல. ரேண்டமாக தான் வந்தேன். இப்போ அதே மாதிரி ரேண்டமாக ஒரு ஐலாண்டு போகிறோம் கைஸ். அது என்ன ஏதுன்னா எனக்கு தெரியாது கைஸ். ஆமாம், மறந்து முடிச்சிடலாம். இந்த சிம்பிள் பார்த்தா ஐ திங்க் ட்ராகன் பால் ஐலாண்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், அப்படி தான் சொன்னாங்க. தெரில கைஸ், உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
கைஸ், ட்ராகன் பால் அங்கே எல்லாம் கரண்ட் அடி விட்டுக்கிட்டு இருக்காங்க. தம்பி யாரா தம்பி நீங்களாம்? இனிமேல் நரட்டோப்பில் இருப்பாங்க கைஸ், நான் பார்த்தது எனக்கு தெரியாது கைஸ். யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். பார்த்தவரே இப்போ நான் சும்மா பார்த்துருக்கேன் அப்பப்போ, இந்த மாதிரிலாம் பார்த்ததில்லை. சரி நரட்டோன்ட்டு பாருங்க. ட்ராகன் பால் பார்க்குறவங்க யாராவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேரக்டர்ஸ்லாம் வருவாங்க, இது ட்ராகன் பால் தானே? எனக்கு உண்மையே தெரில கைஸ் என்ன கேரக்டர்ஸ். சரி உங்கள் ட்ராகன் பால் கேரக்டர்ஸ் தானே, இல்லை எந்த அனிமையோட கேரக்டர்ஸ்னு தெரில. இந்த கேரக்டர்ஸை பற்றி எந்த அனிமையும் தெரிஞ்சாலும் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் கைஸ். எவனை அடிக்க சொன்னால் அடிக்காமல் ஓடி போயிருங்களா, சம்மதம் முடிஞ்சு பிடிச்சாச்சு இருக்காங்க. அடே வாங்கடா அதே தம்பியடா. அதெல்லாம் என்ன லெவல்னே தெரில கைஸ். அவ்வளோ ஹெச்பி வச்சுருக்கான். உங்களை போய்ட்டுலாம் அடிக்க முடியுமா சொல்லுங்கள்? ஓகே கைஸ், அவ்வளோதான், நம்ம எண்டுக்கிட்ட வந்துட்டோம் கைஸ். உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான் இந்த கேம் எடுத்துருந்தேன். மற்றபடி இதில் பெருசாக விளையாடுறப்போ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒன்றும் கைஸ். இதை இந்த ஐலாண்டை போனாலும் இதே தான் போட்டு அடித்து நம்ம ஷேடோ டீமில் சேர்த்துக்கிட்டே வரணும். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் கைஸ். வேறு என்ன வேணும்னு யாராவது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் நான் 2 கேம் போடலான்னு இருக்கேன். ஏஆர்கே அப்புறம் மைண்ட் கிராஃப்ட். அதை பற்றி போடலாமா வேணாமான்ற உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்சதை பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.